இவர்கள் கூட்டணி அறிவிச்சாச்சுன்னா இந்த மேடையே இவர்கள் எப்படி பகிர்ந்து கொள்வார்கள்? யாரு முதல்ல பேசுவாங்க, பிந்தி யாரு பேசுவா? விஜய் அவர்கள் இந்த கூட்டணி கட்சியினுடைய இந்த பேரணிகள்லையும் பொதுக்கூட்டங்கள்லையும் கலந்து கொள்வாரா? கலந்து கொண்டா வரக்கூடிய கூட்டம் யாருக்கான கூட்டம்? விஜய் அவர்கள் ஒருவேளை பேசி முடிச்சிட்டான்னா இந்த பெருங்கூட்டம் கலைந்து போகுமா? அப்படிப்பட்ட பல்வேறு கேள்விகள் இதுக்குள்ளால நிற்கு. ஆனா விஜய் அவர்களை உள்ளால எப்படியாவது கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு சுலபமாக இருக்கும், நம்ம போராடி வெற்றி பெற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் பாஜகவுக்கும் இருக்கு, அதிமுகவும் இருக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இருக்கு. ஆனா அதை எப்படி உள்ளால கொண்டு வர்றது, அதற்கான பேச்சுவார்த்தைகளை எப்படி நடத்துறது, அதற்கான வாசல்கள் திறந்திருக்கா, சின்ன அணக்கமாவது இருக்கா அப்படிங்கிறது தான் இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கான எந்த வாய்ப்புகளும் விஜயினுடைய பக்கத்திலேருந்து இருக்கிறதாக தோணலை. இந்த நிலையில தான் பீகாருடைய எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அந்த சூடு முடிஞ்ச பிறகு அவர் இங்கே கிளம்பி வராரு. அமித்ஷா அவர்கள் இங்கே கிளம்பி இங்கே கூட்டணி கட்சிகளை பலப்படுத்தக்கூடிய வேலையை, பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடிய வேலையை செய்ய போகிறாரு. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைச்சு மறுபடியும் அந்த சீட்டுகள் எத்தனை சீட்டுகளை வாங்குறது, எடுக்கிறது, எந்த தொகுதிகளை முக்கியமாக கேட்டு வாங்குறது, இந்த விஷயங்கள்